நல்ல கவனிங்க. நம்முடைய கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு. நம்ம ஒரு நோக்கத்தில் பார்ப்போம். நம்ம என்ன பார்ப்போம்னா, நமக்கு பிரசங்கம் இதெல்லாம் பண்ண நமக்கு தொந்தரவு இல்லாத ஒரு காரியம் நடக்கணும்னு. ஆனால் தேவன் வேறு மாதிரி பல காரியங்களை பார்த்து தான் ஒரு காரியத்தை நிர்ணயிப்பார். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அமெரிக்காவில் ட்ரம்ப் பிரசிடண்ட் ஆகிட்டார். உலகம் முழுது அத்தனை மீடியாக்கள், நியூஸ் பேப்பர், டிவி சேனல் சொன்னது ட்ரம்ப் வெற்றி பெற மாட்டார், கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லா கருத்து கணப்பு சொன்னாங்களா? ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ட்ரம்பை கொண்டு வந்து நிறுத்திட்டார். யாருமே எதிர்பார்க்கல, உலகமே நடுங்கி நிற்கிறார். ஏன்னா ட்ரம்ப் பைபிளை விசுவாசிக்கிறவர், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, ஒரு வந்த உடனே முதலாவது சொன்னது, அமெரிக்கர்களை நடுங்க பண்ணின விஷயம், உலகத்தை நடுங்க பண்ணின விஷயம் ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் ஆண்டவுடைய சிருஷ்டிப்பு. மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை. திருநங்கைகளை பற்றி அவர் சொன்னது நோ கே நோ லெஸ்பியன். அதான் சோதங்குமர பாவத்துக்கு இங்கே இடமில்லைன்னு சொல்லிட்டார். இதுவரைக்கும் அமெரிக்காவில் அத்தனை சேனல்களும் பத்திரிகைகளும் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. வெள்ளை மாளிகையில் இந்த எல்ஜிபிடிக்கான கொடி பறந்தது. அவனுக்கு என்ன சின்னம் தெரியுமா? வானவில் வச்சுருக்காங்க. இந்த எல்ஜிபிடிக்கு சின்னம் என்னென்னா வானவில். ஒயிட் ஹவுஸில் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் அவங்க வானவில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது நாங்கள் சோதங்குமர பாவத்துக்கு ஆதரவு என்பதை போல் பைடன் ஆட்சியில் இவர் வந்த உடனே கர்த்தர் ஒரு சரியான பிசாசுக்கு அடி கொடுத்தார். ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. நோ லெஸ்பியனுக்கு இடமில்லை. அப்படி ஆண்டவர் யாரையும் உண்டாக்குவதில்லை. அது மனுஷனுடைய சிந்தனையில் உள்ள காரியம்னு சொல்லிட்டார். இதுவே ஒரு பெரிய அடி. இதுவரைக்கும் அமெரிக்காவில் அவங்க தான் ஆட்டம் போட்டது. கர்த்தர் பிசாசனுடைய தலையில் அடி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாவம் தான் சாபம். அதுதான் நாட்டை ரொம்ப பாதித்து. இப்போ அது ஓப்பனாக தலைவர் அறிவிச்சதுனால நிறைய பேர் இப்போ சந்தோஷம் அடைகிறாங்க.